நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். நாகை அருகே தேவூரில் பூட்டியிருந்த ஆட்வர்ஸ் கடையில் கல்லா பெட்டியில் இருந்த 1 லட்சம் ரூபாயை திருடிச் சென்ற மர்ம நபர்கள் கடையில் இருந்த சிசிடிவி கேமராவையும் உடைத்து எடுத்து சென்றதால் பரபரப்பு. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த தேவூர் காக்கலனி செல்லும் சாலையில் சாலை மதிவாணன் என்பவருக்கு சொந்தமான ஆட்வர்ஸ் உள்ளது. இந்த கடையை நேற்று இரவு வழக்கம் போல் வியாபாரம் முடித்து கடையை பூட்டி சென்று உள்ளார். இந்த நிலையில் வழக்கம் போல் இன்று காலை மதிவாணன் கடையை திறந்துள்ளார். அப்போது 2 கல்லா பெட்டிகளில் சாவியை எடுத்து கல்லா பெட்டியை திறந்து அதில் இருந்த 1 லட்சம் ரூபாயை மர்ம நபர்கள் எடுத்து சென்றுள்ளது தெரியவந்தது. மேலும் கடையில் இருந்த 2 சிசிடிவி கேமராவையும் உடைத்து அதன் பதிவுகளையும் எடுத்து சென்றுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த மதிவாணன் கீழ்வேலூர் காவல் நிலையத்தில் புகாரின் அளித்தார். புகாரின் பேரில் காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் கடையில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். கடையின் பூட்டுகளை உடைக்காமலே மர்ம நபர்கள் கடைக்குள் சென்றதும் கடையில் இருந்த கல்லா பெட்டி சாவியை எடுத்து கல்லா பெட்டியை உடைக்காமல் அதிலிருந்த பணத்தை எடுத்து சென்றுள்ளதும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து கைரேகை நிபுணர்களை வரவழைத்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நாகை அருகே பூட்டியிருந்த கடைக்குள் மர்ம நபர்கள் புகுந்து பணத்தை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. எல்லாம் அங்கேயும் சாவி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த கல்லாவிலையும் அவ்வளோ அமௌண்ட் நான் ₹1 காயினை விட தடவி பார்க்குறேன். ₹1 காயினா 1 லட்சம் ரூபாய் வச்சுட்டு போட்டாங்க.